இன்றைக்கி திரும்ப பெங்களூர் போக போகிறேன். திரும்ப பெங்களூர் போகும்போதும் டே எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ தட் அந்த ஒரு நைட் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் டியூட்டி போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயின் வர்றதுக்கு 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டேன். பட் ட்ரெயின் அதை விட சீக்கிரம் வந்துச்சு. லைக் ஹாஃப் அன் ஹவர் ஏர்லியாகவே ட்ரெயின் வந்துருந்துச்சு. 1/2 மணி நேரம் நிற்க வேண்டியது மேங்களூரில் ஆல்மோஸ்ட் 1 ஹவர் பக்கம் நின்றுட்டு இருந்துச்சு. 11:30 போல் ட்ரெயின் கிளம்புனதுனால அதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் நிறைய பேர் இந்த லஞ்ச் ஐட்டம்ஸாக தான் வித்துட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டில் வந்து இட்லியும் டொமேட்டோ சட்னியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. லாஸ்ட் டைம் ட்ரெயினில் வந்தப்போ லைக் நான் ஏறின ஸ்டேஷன்லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து நான் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக ஸ்நாக்ஸு ஜூஸ் அந்த மாதிரி விற்றுட்டே வந்துட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் அந்த மாதிரி. இந்த வாட்டி என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் விற்றதோட சரி, ரயில்வே ஸ்டேஷன் இந்த புலாவ் பிரியாணி அந்த மாதிரி விற்றதோட சரி, ஸ்நாக்ஸ்னு ஒன்றும் வரல. நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் இப்படின்னு. அப்போ தான் ஒரு 2:30 போல் ஒரு காட்டுக்கு நடுவில் ட்ரெயினை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா லைக் ஆப்போசிட்லேயே ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சு, நம்ம ட்ரெயினும் நின்றுட்டு இருந்துச்சு. ஆப்போசிட் ட்ரெயின்லேருந்து இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்றா ஸ்நாக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பெங்களூர் போனப்போ இருந்த மாதிரியே தான் திரும்ப வந்தப்பவும் ஃபுல்லாக க்ரீனரி, டனல்ஸ், வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அம்மா புளி சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவே நான் டின்னருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு எங்கள் கம்பெனி ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அதான் சாப்பிட்டேன். ஈவினிங் டைமில் ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ ஒரு ரெசிபி பார்த்துருந்தேன், முட்டை பிரெட் கொத்துன்னு நினைக்கிறேன். அதான் ட்ரை பண்ணியிருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுவே ஃபில்லிங்காக இருந்ததுனால டின்னர் ஒன்றும் சாப்பிடல.